For the UP Warrior sources, Delhi capital match Viladiro match ரெண்டு டீமுமே 140 வந்து இந்த மேட்ச்ல 280 மழைய குளிச்சாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே மழை குளிச்சாங்க. அப்படி 280 டெல்லி 143 யூபி 144 144 இல்லைன்னா 146 இருக்குங்கன்னா 250 குளிச்சுக்காங்க. இந்த மேட்ச்ல மட்டுமே 250 வந்துருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ரொம்ப பாபான மேட்சா போயிருக்கு. டெல்லியில வந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. 100 ரன் போயிடுச்சு. ஆனா வந்து என்னன்னா யூபி டீம்ல அந்த ரன் பார்ட்னர்ஷிப் இல்ல. இந்த ரன் பார்ட்னர்ஷிப் இல்ல. ஆனாலும் யூபி டீம் தான் ஜெயிச்சுது. இன்னொரு யூபி டீம்ல 50 அடிச்சா. அதே மாதிரி டெல்லி டீம்ல டெல்லியில போலிங் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. யூபியோட பேட்டிங் இதுதான். டெல்லியோட போலிங் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அதனால ஈஸியா யூபி ஜெயிச்சிட்டாங்க. 4 விக்கெட் 4 விக்கெட்ல இருந்து யூபி வந்து ஜெயிச்சு இந்த டோர்னமெண்ட்ல நாங்க இன்னும் இருக்கோம் அப்படின்னு நிரூபிச்சுக்காங்க. யூபி டெல்லி வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. இந்த சீசன்ல டிஸ்குவாலிஃபைடா இருந்தாங்க. ஆனா வந்து டெல்லியோட சபாடி ஆகணும். குறை சொல்ல முடியாது. டெல்லி டெல்லி அவங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே முடியல அவங்களால. அதனால டெல்லி வந்து வழி இல்லாம 143 சூழ்ந்துட்டாங்க டெல்லி. இதனால டெல்லி டீம் வந்து 143 3 விக்கெட் 7 விக்கெட் விட்டாங்க. இதனால 144 அடிக்கணும். அந்த ஒரு இலக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்து அது சேஸ் பண்ணிட்டாங்க. இதுல 2 பேர்ல ஃபர்ஸ்ட் இது நல்லதான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு யூபி டீமுக்கு. அதுதான் ஒரு மேட்ச் ஒரு தீர்ப்பு முனையா இருந்துச்சு. அவங்க மட்டும் ஒரு இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து அடிச்சுப்பாங்க. இல்லைன்னா இந்த 3வது 4வது பேட் 2 பேருமே முக்காவாசி கேம் முடிச்சுட்டாங்க. 4வது பேட் 3வது பேட்டே கிடையாது. 5வது 3வது பேட்டை முக்காவாசி கேமே முடிச்சுட்டாங்க. 4வது பேட்டை அவங்கள அவுட் பண்ணியிருந்தா என்ன இருக்கு, டெல்லி கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. இது என்னன்னா செகண்ட் பால் என்னன்னா அங்க ஃபீல்டு இல்லைன்னு நினைச்சு விளையாடினாங்க. செகண்ட் பால் இல்ல, முடிஞ்சு 2வது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீல்டு இல்லைன்னு
அந்த சைடு அடிச்சாங்க பாருங்க, விக்கெட் ஆயிடுச்சு இந்த சைடு. ஃபர்ஸ்ட் விக்கெட் 24 போனாலும், செகண்ட் விக்கெட் 56 போனாலும், தேர்ட் விக்கெட் 72 போனாலும், ஃபோர்த் விக்கெட் 112 போனாலும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோ குத்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க விசாரம் வச்சு மேட்சியே தன்னொரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மேட்ச் இப்போதைக்கு பாருங்க, இந்த ஷாட் தான் செய்ய போல. இந்த ஷாட் கரெக்டான டைம் தான், நான் வந்து செய்ய போல. அதாவது செய்ய கட்டிங் பண்ணாங்க, செய்ய டிஸ்டன்ஸ் போல. இந்த பால், அந்த பாலோட ஷாட்டு செய்ய டிஸ்டன்ஸ் போல. அதனால விக்கெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெல்லி டிஸ்குவாலிஃபை ஆகிறேன். மொத்தமா டெல்லி வந்து இந்த சீசன்ல 1107 ரன் வச்சுக்காங்க. மொத்தமா இந்த சீசன்ல டெல்லி வந்து 1107 ரன் வச்சுக்காங்க. இந்த சீசன்ல மொத்தமா டெல்லி 1107 வச்சுக்கோங்க. செம்மையான ஒரு கான்ட்ரிபியூஷன். சரியான நேரத்தில் வந்துருக்கு இந்த கான்ட்ரிபியூஷன். இந்த ஒரு பஞ்சு முன்னாடி இவர் போட்டு காணொல டெல்லி அணியே கத்திக்கலிங்க விக்கெட் வர்றதுக்கு முன்னாடி, முன்னாடி டெல்லி ஒரு பவுலரை கதறி விட்டாங்க. டெல்லி வந்து ஒரு விக்கெட் எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, ஆனா வந்து இவரு டெல்லி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஊரு அவங்க விளையாடுனாங்களே, அதே மாதிரி இவங்களும் விளையாடுனாங்க. சாரி மக்களே, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்குது, அதனால கொஞ்சம் என்னால பேச முடியாது. அதனால வந்து இது பண்ற கொஞ்சம் வாய்ஸ் விட்டுட்டு தான் வரும் வாய்ஸ். சாரி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. சரிங்களா மக்களே. இந்த மேட்ச் மேட்ச் இருந்துச்சு மக்களே. இந்த மேட்ச்ல யாரு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்துச்சு மக்களே. யார் வந்து ஜெயிப்பாங்க, யார் வந்து தோப்பாங்கன்னு தெரியாம இருந்துச்சு கடைசியில அவரு ஒருத்தர் 50 அடிச்சதுனாலதான் இந்த மேட்ச்ல யூபி வந்து ஜெயிச்சாங்க மக்களே. மற்றபடி டெல்லி தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க மக்களே.